Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 10th standard maths chapter 2 exercise 2.1 introduction Euclid division lemma. இப்போ நம்ம இங்க ரெண்டு மூணு டைப்ஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கும்போது Euclid division lemma பார்க்க போறோம். இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, சோ லிசன் பண்ணுங்க. Let A and B ஓகேவா, அதுல A is greater than B, B any positive integers ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இங்க A and B any positive integers இது ரொம்ப நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா ஒன்லி பிளஸ் வேல்யூஸ் மட்டும் தான். அதுல வந்து A வந்து கிரேட்டர் தென் என்னவா இருக்கும், B ன்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம மெயினா நம்ம இந்த ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். என்ன இந்த ரூல், A equal to BQ plus R, 0 is less than equal to R is less than B அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா டிவிடெண்ட், ஓகேவா, டிவிடெண்ட்னா பெரிய வேல்யூ நம்ம இன்சைட்ல போடுவோம்ல, இதுதான் டிவிடெண்ட். பின்னா டிவைசர், டிவைசர்னா நம்ம இங்க டிவைட் பண்ணுவோம் பாத்தீங்களா அவுட் சைட்ல, அந்த வேல்யூ. கியூன்றது கோஷியன்ட், ஆர்ன்றது ரிமைண்டர். மேல இருக்கிறது கோஷியன்ட், கீழே இருக்கிறது ரிமைண்டர். இது உங்களுக்கு எப்பவுமே தெரியும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன, நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எப்பவுமே வந்து பி பாத்தீங்கன்னா ரிமைண்டரோட என்னதான் இருக்கும், பியோட கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே ரிமைண்டர் என்னவா இருக்கும், இந்த பி வேல்யூவோட கம்மியா தான் வரும். அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேவா, சோ இந்த ரூல் இம்பார்ட்டன்ட், எது போட்டாலும் பண்ணணும். அதை தான் நான் இங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டிவைட் பண்ணதான் இப்படி காமிச்சிருக்கேன். கிளியர். சோ இதுல தான் நம்ம இந்த ரூல்லே இங்க பாக்குறது, ஆர்ன்ற ரிமைண்டர், பின்றது டிவைசர். சோ நான் சொன்னல ரிமைண்டர் வந்து டிவைசரோட என்னவா இருக்கணும், லெஸ் தென்னா இருக்கணும். ஓகே, சோ அதான் இங்க நோட்டும் கொடுத்திருக்கேன். இது ஒரு செட்டு. இப்போ இதுலயே இன்னொரு கேட்டகரி பார்க்க போறோம். அதே டிவிஷன் லெம்மா தான், இங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் வரும். இப்போ இதுலயே பாருங்களேன், லெட் A and B எனி டூ இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டூ இன்டிஜர்ஸ். டூ இன்டிஜர்ஸ்னா எனி டூ இன்டிஜர்ஸ்னா ஒன்று பாசிட்டிவாகவும் வரலாம், இல்லை நெகட்டிவாகவும் வரலாம். ஓகேவா, அங்கே பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். பட் ரூல் வந்து சேம் தான். இது வந்து ஜெனரலைஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதோ ரூலும் அதே தான். A equal to BQ plus R, 0 is less than equal to R is less than B, மோட்லெஸ் ஆஃப் Bன்னு சொல்லுவோம். அது எதுக்கும் சொல்லணும்னா இது வந்து நம்ம என்ன வேல்யூஸை என்னவா இருக்கும், நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கு தான் இது. ஓகேவா, இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், A equal to 16, B equal to -3. ஏன்னா இது பாசிட்டிவாவும் வரலாம், நெகட்டிவா வரலான்றதுனால நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ நம்ம மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு பாருங்க. A equal to BQ plus R, இந்த அப்படியே எழுதிக்கணும். 0 is less than equal to R, less than modulus of B ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்றது எங்க எழுதுவீங்க, இங்க எழுதுவீங்க. பீன்றது எங்க எழுதுவீங்க, -3. ஸோ கோஷியன்ட் ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். வேணா இங்க டிவைட் பண்ணிக்கலாம், இது சின்ன நம்பர்ன்றதுனால நான் டிவைட் பண்ணல. 16 divided by 3. ஸோ 3 டேபிள் 16 எவ்வளோ டைம் போகும், 5 டைம் போகும். பேலன்ஸ் எவ்வளோ வரும், 1 வரும். ரிமைண்டர் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1 வரும். இப்ப பாத்தீங்க இங்க நெகட்டிவ் இருக்கு. இது ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ண நமக்கு இந்த வேல்யூ வரணும்ல. ஸோ அதனால நான் இங்க -5ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, +5ன்னு இங்க வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரும், பட் இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 3 5s are 15, 15 plus 1 16. ஸோ வருதா வேல்யூஸ், ஓகேவா. ஸோ இங்க பியோட வேல்யூஸ் மோட்லஸ் ஆஃப் என்ன வருது, 3. ஓகேவா, அதுக்கு தான் நம்ம இந்த ரூலை வந்து யூஸ் பண்ணி இங்க காட்டுறோம். கிளியர். இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மெத்தட் பார்க்கலாமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அல்காரிதம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுலேயும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் A is greater than BA. ஃபார்முலா அதே தான், A equal to BQ plus R, 0 is less than equal to R, less than B. ஸோ இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், Euclid division algorithm is repeated application of division lemma. Division lemma ஓட repeated application தான் என்னது, division algorithm. இதுல என்னன்னா லாஸ்ட்ல நம்ம அதுக்கு ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் போடுவோம். ஓகேவா, அதுல நம்ம வெறும் ரிமைண்டர் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். இதுல ஒரு ஸ்டெப்பும் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டுபிடிப்போம். ரிமைண்டர் எங்க 0 வருதோ அதோட B வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துப்போம்னா HCF எடுத்துப்போம். ஸோ இது எது கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அதே மெத்தட் தான், பட் இங்க அதில் ரிமைண்டரோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்க ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போட்டுட்டு அங்க எது அந்த எங்க ரிமைண்டர்ல 0 வருதோ அதோட B வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துப்போம், HCF எடுத்துப்போம். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்றோம். இப்போ
இப்போ இது இல்லாமல் ஒரு 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். when a positive integer is divided by 2, இது நமக்கு சம்ல வரும். இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்க. இந்த 2 ரூலுமே நம்ம சம்ல வருது. when a positive integer is divided by 2, the remainder is either 0 or 1 ன்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன சொல்றாங்க, டிவைடட் பை 2 டிவைட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ என்னதான் இருக்கும், ரிமைண்டர் either 0 இருக்கும் இல்ல 1 இருக்கும். அதனால so any positive integers in the form of, அந்த positive integer என்ன ஃபார்ம்ல தான் வருமா, 2k plus 2k plus 1 இந்த ஃபார்ம்ல தான் வரும்னு சொல்றாங்க. அந்த இன்டிஜர்ஸ் கேன்றது நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணலாம். qx k தான் போடணும் அவசியம் கிடையாது. ஓகேவா. செகண்ட் பாத்தீங்கன்னா, 2 positive integers are said to be relatively prime or co-prime if highest common factor is 1. ஸோ 2 integers வந்து ரிலேட்டிவ் பிரைமோ இல்லை கோப்ரைமோ இருந்துச்சுன்னா அதோட காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இது கம்பல்சரி ரூல், இது சேஞ்ச் ஆகாது. கிளியர்? தேங்க்யூ.